பெரிய நகரத்தில் சில எலிகள் வசித்து வந்தன. கிராமத்திலிருந்து எலிகள் நகரத்திற்கு முதலாக வந்தபோது வானுயர்ந்த கட்டடங்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து அஞ்சின. நாட்களாக ஆக அவைகளின் மனதில் இருந்த பிரமிப்பு மெல்ல மெல்ல மறைந்தன. மனதில் சொந்த ஊரிலே இருப்பதைப் போல உணர ஆரம்பித்தன. எலிகள் தினமும் பிரச்சனைகளை சந்தித்து அதுவே தினசரி வாழ்வின் ஒரு அங்கமாகிவிட்டது. இரவு நேரங்களில் ஹோட்டல்களில் சென்று நாகரீக உணவு வகைகளை சாப்பிட்டுவிட்டு தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பிவிடும். எலி தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது கிராமத்தில் இருக்கும் உறவினர்கள் ஞாபகம் அடிக்கடி வருவதாகவும், எனவே நாளை கிராமத்திற்கு சென்று வருகிறேன், நீங்கள் கவனமாக இருங்கள் என்றது. எலி அதிகாலை செல்லும் ரயிலில் ஏறியது. தன் உறவினர்களை பார்க்கப் போகும் சந்தோஷத்துடன் இருந்தது. ஜன்னல் வழியாக தெரியும் காட்சிகள் ஒரு ட்ரில்லாக இருந்தது. சில மணி நேரங்கள் கடந்தன. கிராமத்து வீடுகள் ஜன்னலில் தெரிந்தது. தனது ஊர் நெருங்குவதை உணர்ந்தது. மதியம் 1 மணியை ஒட்டி கிராமத்து ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் நின்றது. ட்ரெயினிலிருந்து இறங்கிய எலி தன் பிறந்த ஊரின் மண்ணில் கால்பட்டதும் ஒரு விதமான உணர்வை அடைந்தது. கிராமமே குட்டி நகரம் போல் மாறியிருப்பதை கண்டது. தன் சொந்தங்களை தேடி வயல் பக்கம் சென்றது. தன் அண்ணனின் வீட்டை அடைந்தது. சப்தம் கேட்டு வந்த அண்ணன், வாடா வாடா, எப்படி இருக்கிற? இப்பத்தான் என்ன பார்க்கணும்னு தோணுச்சா உனக்கு? ரொம்ப நாளா நினைத்து கொண்டுதான் இருந்தேன். நேரமே கிடைப்பதில்லை. எனவே இன்று சட்டென கிளம்பி வந்து விட்டேன். தம்பி, நீ இந்த மாதிரி சுத்தமான தானியங்களை சாப்பிட்டு வெகு நாட்களாயிருக்குமே, நன்றாக சாப்பிடு. மறுநாள் காலை வந்தது. ரயிலில் இருவரும் கிராமத்திலிருந்து கிளம்பினர். இருவரும் ரயிலின் ஜன்னல் வழியே தங்கள் ஊர் பின்னோக்கி நகர்ந்து மறைவதை பார்த்தனர். இருவருக்கும் மனது வலித்தது. ரயில் நகரத்தை நெருங்கியது. ரயிலில் இருந்து இறங்கிய இருவரும் தம்பியின் வீட்டை நோக்கி நடந்தனர். சிறிது நேரத்தில் வீட்டை அடைந்தனர். அன்று இரவு வந்தது. இரவு ஒரு ஹோட்டலுக்கு அண்ணனை அழைத்து சென்றது. டேபிளில் வகை வகையான உணவு வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் சாப்பிட முயற்சிக்கும் போதெல்லாம் யாராவது கதவை திறந்து வந்து கொண்டிருந்தனர். பயந்த அவர்கள் ஓடி ஒளிந்தனர். இப்படி சாப்பிடாமலே நேரம் போனது. இருவரும் அடுத்த அறைக்கு சென்றனர். தம்பியின் நண்பர்கள் சீசை அண்ணனுக்கு எடுத்து வந்து கொடுத்தனர். சாப்பிட்ட அண்ணனோ தம்பியிடம், தம்பி, இங்கே எதற்கும் உனக்கு நேரம் இருப்பதாக தெரியவில்லை. எனக்கோ நம் கிராமம்தான் சரியான இடம். அமைதியான இடமும் சுத்தமான காற்றும் போதும் எனக்கு. நான் வருகிறேன். காலையில் அண்ணன் ரயிலில் ஏறி தங்கள் ஊருக்கு சென்றார். Hello, if you like it, please subscribe. புதிய கதைகள் உங்களை வந்தடைய பெல் பட்டனை அழுத்துங்கள். Thank you for watching Surya eHub.